வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான். அதில் இன்னைக்கு யூனிட் 6 இது பார்ட் 2 வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தாச்சு. அது பார்ட் 2 வீடியோ பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். பாளையக்காரர் முறை காக்கத்திய பேரரசில் நடைமுறையில் இருந்தது. காக்கத்திய பேரரசு மூலமாக பாளையக்காரர் முறை விஸ்வநாத நாயக்கர் 1529 என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பாளையங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. அது மூலமாக காக்கத்திய பேரரசுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதான். கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின்பு பூலித்தேவர் நெற்கட்டும் சேவலை 1764 மீண்டும் கைப்பற்றினார். இது சரி. கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு 1764 தூக்கிலிடப்பட்டார். ஒண்டி வீரன் பூலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழி நடத்தினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அனைத்துமே வந்து சரிதான். பூலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி பூலித்தேவர் அப்படின்றப்போ 1755 இருந்து 1767 வரைக்கும் அவருடைய காலம் இருக்கும். இதில் பூலித்தேவரால் முதல்ல தோற்கடிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் ஹெரான். ஃபர்ஸ்ட் ஹெரான் தான் வருவார். அலெக்சாண்டர் ஹெரான். எந்த பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் கூட்டு வைத்து கொள்ளவில்லை? யார் வந்து எந்த பாளையக்காரர் வந்து கூட்டு வச்சுக்கல அப்படின்னா நம்ம படிக்கும் போதே படிச்சிருப்போம். சிவகிரி பாளையக்காரர் நீங்களாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க தான் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, கூட்டு வந்து வச்சுக்க மாட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் மீது தாக்குதல் தொடுத்தவர் யாரு அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை தாக்குனவர் மேஜர் பேனர்மேன். சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13 தூக்கிலிடப்பட்ட இடம். சிவசுப்பிரமணியனார் 1799 செப்டம்பர் 13 எங்க தூக்கிலிடப்பட்டிருக்காங்க அப்படின்னா நாகலாபுரம். ஆங்கிலேயருக்கு எதிரான தென்னிந்திய கூட்டணியை ஏற்படுத்தியவர். ஆங்கிலேயருக்கு எதிராக யாரு அப்படின்னா தென்னிந்திய கூட்டணி அப்படின்னா மருது சகோதரர்கள், மருது பாண்டியன். பொறுத்துக. கட்டபொம்மன் பேனர்மேன். மருது சகோதரர்கள் காலின் மெக்காலே, யூசுப் கான், கேப்டன் கேம்பல், முத்துவடுகநாதர், கர்னல் பாஞ்சோர். முத்துவடுகநாதர், கர்னல் பாஞ்சோர். சீதா வந்து என்னது ஆன்சர். 1797 ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர். ராமகிருஷ்ண மிஷன் யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா இயக்கம். விவேகானந்தர் வந்து 1797 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர் ஸ்ரீதர்மம். இந்திய பெண்கள் சங்கத்தோட செய்தித்தாளினுடைய பெயர் வந்து ஸ்ரீதர்மம். வைகுண்ட சுவாமிகளின் அன்பு கோடி பற்றிய சரியான தகவல். இவர் வந்து ஒரு இந்து சீர்திருத்தவாதி. அதுதான் வந்து இது தப்பு. இவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கோடி மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க. அது சரிதான். சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர் அப்படின்னு வந்திருக்கணும். இப்போ எது மட்டும் சரி அப்படின்னா 2, 3 வந்து சரி. அயோத்தியதாசரால் தோற்றுவிக்கப்பட்டது. அயோத்தியதாசர் எதை தோற்றுவிச்சிருக்காரு அப்படின்னா அத்வைதானந்த சபா 1870 வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அத்வைதானந்த சபா. அயோத்தியதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை எங்கு நிறுவினார்? எங்க ஏற்படுத்தியிருக்காங்கன்னா சாக்கிய பௌத்த சங்கம் 1898 ஆரம்பிச்சிருப்பாங்க. சென்னையில தோற்றுவிச்சிருப்பாங்க. ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் ஜஸ்டிஸ் கட்சி. ஜஸ்டிஸ் வந்து முன்னாடி பெயர் எது அப்படின்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. நீதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம். நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு 1917 கோயம்புத்தூர்ல வந்து நடந்திருக்கும். கோயம்புத்தூர். நீதி கட்சியின் சென்னை மாகாணத்தின் ஆட்சியில் இருந்த காலம். சென்னை மாகாணம் 1920 இருந்து 37 வரைக்குமே நீதி கட்சி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க 13 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 17 வருஷமா இருந்திருப்பாங்க. 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. 1926 30 காலகட்டங்களில் சுயேட்சையான சுப்பராயன் இருப்பார். சுயேட்சை கட்சியை சேர்ந்த சுப்பராயன் இருப்பார். அதனால 13 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீதி கட்சி பற்றி தவறான கூற்றை சுட்டி காட்டவும். தவறானது எது அப்படின்னா
1 2 3 வந்து தவறு. நீதி கட்சியினுடைய முன்னோடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கில மொழி பத்திரிகையானது அப்படின்னு சொல்லி வந்திருக்கணும். 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி மாநாடு சேலத்தில் நடந்தது. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு மாநாடு. அப்போதான் வந்து இந்த திராவிடர் கழகம் அப்படி சொல்லிட்டு பேர் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா. 1944 நீதி கட்சி சேலம் மாநாடு. சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியிலிருந்து முதலமைச்சராக இருந்தவர். சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியினுடைய ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் யாரு அப்படின்னா சுப்பராயலு. 1920 தேர்தலில் சுப்பராயலு இருந்திருப்பாரு. பின்வருவனவற்றுள் எந்த அரசியல் கட்சி தமிழகத்தின் ஆரம்ப கல்வியில் இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது? இருபாலர் கல்வி முறையை அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி. 1789 மே 31ஆம் நாள் கணக்குப்படி கட்டபொம்மன் கப்பத்தொகையாக நிலுவை எவ்வளோ வச்சிருந்தாரு அப்படின்னா 33,300 பக்கோடாக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பேலன்ஸ் வந்து வச்சிருப்பாரு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா பூலித்தேவரினுடைய இறப்பு. பூலித்தேவரினுடைய இறப்பு 1767. குயிலியினுடைய இறப்பு 1780. கட்டபொம்மன் இறப்பு எப்போ அப்படின்னா 1799. மருது சகோதரர்களினுடைய இறப்பு 1801 அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்கும். 1 2 3 4. அன்னி பெசன்ட் அம்மையாரின் முயற்சியில் உருவானது. அன்னி பெசன்ட் அம்மையாருடையது. இவர் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். சரிதான். அவருடைய நியூ இந்தியா என்னும் செய்தித்தாளில் பிரம்மஞான சபை கொள்கையை வந்து பரப்பியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து சரிதான். மத்திய இந்து கல்லூரி, நியூ இந்தியா, பிரம்மஞான சபை கொள்கைகளை பரப்பியது. அன்னி பெசன்ட் அருண் டேல் வாடியா ஆதரவுடன் மெட்ராஸில் தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் லீக் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1916 செப்டம்பரில் என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் வாடியா எல்லாரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து 1917 எந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா கல்கத்தா கூட்டத்திற்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. 1937-40 நடைபெற்ற முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் 1937-40 இந்திய எதிர்ப்பு மூலமா கலந்துக்கிறாங்க. இந்த டாபிக்ல வந்து நம்மளுக்கு எது எது கவர் ஆகும்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், அதுல பெண்களினுடைய பங்கு அதுவும் என்ன பண்ணியிருப்போம், இதில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். நீதி கட்சி ப்ளஸ் சுயமரியாதை இயக்கம், பேரறிஞர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணாவினுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் பார்ட் போயிட்டு இருக்கனால அது ரிலேட்டடான கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மு சுவாமிநாதன். அம்மு சுவாமிநாதன் அரசியலமைப்பு சபை, ருக்மணி லக்ஷ்மிபதி, இளைஞர் கூட்டிணைவு, கிருஷ்ணாம்பாள் ஜெகநாதன், பூமிதான இயக்கம், அஞ்சலி அம்மாள், நீல் சிலை அகற்றும் போராட்டம். பி தான் வந்து ஆன்சர். முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையின் முதல் பெண் சபாநாயகர் யாரு அப்படின்னா 1926 தான் நம்ம இப்போ பார்த்தோம். சுப்பராயன் வராரு. அப்போ சுதந்திர அமைச்சரவையின் முதல் பெண் சபாநாயகர் யாரு அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யார்? ராஜாஜியினுடைய அமைச்சரவையில் இருந்தவங்க ஒரு பெண் அமைச்சர் யாரு அப்படின்னா ஜோதி வெங்கடாச்சலம் இருந்திருப்பாங்க. பெண்கள் நலத்துறை சார்பில் இருந்திருப்பாங்க. மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவர். மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவர் முத்துலட்சுமி. ஈவே ராமசாமி பெரியார் மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக இயற்றப்பட்ட இடம் பெண்கள் மாநாடு, அதாவது பெண்கள் நலனுக்கான ஒரு திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். அந்த 1929 செங்கல்பட்டு மாநாடு நடக்கும் இல்லையா, அப்போதான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பெண்கள் நலனுக்கான திட்டங்கள் வந்து இயற்றியிருப்பாங்க. குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின் தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இதை வாட்ச் பண்ணணுன்னாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எக்ஸாம் போகிற வரைக்குமே இதை வந்து வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2A எழுதுகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை யாருன்னு கேட்டிருக்காங்க. 1929 பிப்ரவரி 17 மாநாடு நடக்குது. அதில் ஃபஸ்ட்டு தலைமை யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. தலைவர் கேட்பாங்க. தலைவர் கேட்டாங்க அப்படின்னா WBS சவுந்தரபாண்டியன் அவங்க வந்து தலைவராக இருந்திருப்பாங்க. தலைமை யார் அப்படின்னா சுப்பராயன் இருந்திருப்பாங்க. சுப்பராயன். 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, தீர்மானம். 60 ஆண்டுகளுக்கு பிறகு அது 1989ஆம் ஆண்டில் தமிழகம் அதனை சட்டமாக இயற்றியது. ஆகஸ்ட் 11, 2020 உச்சநீதிமன்றம் இது தொடர்பான ஒரு தீர்ப்பை வழங்கியது. அப்படி என்ன தீர்மானம் அவர் 1929 இயற்றியிருக்காரு அப்படின்னா, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்காரு தீர்மானம். ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் எப்போ கொடுத்துருக்காங்க, தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெரியார் பட்டம் 1938 நவம்பர் 13 பெண்கள் மாநாடு சென்னையில் நடக்கும், அதில் கொடுத்துருப்பாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் வந்து 27/6/1970 யுனெஸ்கோ வந்து கொடுத்துருப்பாங்க. பெரியார் ஈவே ராமசாமி நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1938. ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்கு பெரியார் திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு மாநாடு வந்து கூட்டியிருக்காங்க 1939. தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார். அதாவது, தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளர் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காமராஜர் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சாதியை வச்சு என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தரை தாழ்வுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காமராஜர் சொன்ன ஒரு கூற்று தான் அது. கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியாரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தி தள்ளியது அப்படின்னா, தொழிற்சங்க கல்வியில் வகுப்பு ரீதியான இடப்பங்கீடு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவிச்சதுனால தான் என்ன ஆகுது, வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. திருவி கல்யாண சுந்தரனார், திருவிகா நவசக்தி, ஈவேரா பெரியார் குடியரசு, வி சுப்பிரமணிய ஐயர் அந்த பள்ளி தேசிய பள்ளி, சுவாமி வெங்கடாச்சலம் சைவ சித்தாந்த பள்ளி. இப்போ எது வரும் அப்படின்னா டி தான் வந்து சரியானது. 1962ஆம் ஆண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டியிட்டு தோல்வியடைந்த தொகுதி எது அப்படின்னா, எங்கே போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காரு, 1962 காஞ்சிபுரம் தொகுதியில் வந்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1967ஆம் ஆண்டு இந்து திருமணங்கள் தமிழ்நாடு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா CN அண்ணாதுரை. இப்போ அப்படின்னா 1967. நீங்கள் என்னை புகழக்கூடாது, ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் அப்படின்னு சொன்னவங்களும் யாரு அப்படின்னா CN அண்ணாதுரை தான் குறிப்பிட்டிருப்பாரு. இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம், இந்தியாவிற்கு தேவை பூரண சுதந்திரம், வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் எங்களுக்கு தேவையில்லை, உயரிய பதவிகள் அல்ல, எங்களுக்கு தேவை பூரண சுயராஜ்யமும் சுதந்திரமும் வேலை வாய்ப்பும் தான் எங்களுக்கு தேவை, பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னிபெசன்ட் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு கீழே உள்ள எந்த நிகழ்ச்சியில் தீவிர தேசியத்திற்கு மாறினார் அப்படின்னா, மோதிலால் நேரு 1917 அன்னிபெசன்ட் கைது பண்ணியிருப்பாங்களே, அதுக்கப்புறம் அவர் தீவிர தேசியத்துக்காக மாறியிருக்காரு. அன்னிபெசன்ட் சிறைவாசம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் 1883 1962. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்போ வந்து கேட்டிருக்குது. இத்திட்டம் 1989 தொடங்கப்பட்டது. இது 8, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது. மணமகள் வந்து 18 வயசு அடைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அப்போ வெளியிட்டது அந்த திட்டம் வந்தப்ப. அதனால மூணுமே வந்து என்னது சரிதான். ஆனால் இப்போ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டத்தை புதுமை பெண் திட்டமாக என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. 2022 செப்டம்பர் 5 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க.
பெண்களுக்கு 1000 ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, அது வந்து மாற்றியிருப்பாங்க. சென்னை மாகாணம் சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினரும் 8 ஆண்டுகள் உதவி சபாநாயகராகவும் பணியாற்றியவர் யாரு அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. இவங்க 1937 to 45 வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க, சபாநாயகராக இருந்திருப்பாங்க. சபைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான காரணம், இந்த கவுன்சில் தீர்மானம் மூலமா என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஒரு பெண்ணை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 1921 கொண்டு வந்தது தான் கவுன்சில் தீர்மானம். 1927 ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடி இருக்காங்க. அது பற்றி அவர் காந்தியடிகள் தன்னுடைய எந்த பத்திரிகையில் வெளியிட்டிருக்காரு அப்படின்னா யங் இந்தியாவில் வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டின் ரூசோ என அழைக்கப்பட்டவர் தமிழ்நாட்டின் ரூசோ தந்தை பெரியார். பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினை வந்து நடத்தினார் அப்படின்னா மூட நம்பிக்கைக்கான ஒழிப்பு மாநாடு சேலம் 1971. 1942 ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர். 1942 திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழ் CN அண்ணாதுரை. அறிஞர் அண்ணா பற்றியது, இவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியர், விடுதலை பத்திரிகையினுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. அது 2 தான் கரெக்டு. இந்த இதழில் வந்து ஈடுபட்டிருக்க மாட்டார். இது தப்பு. A மற்றும் B தான் வந்து சரி. எதிரெதிர் சமுதாய ஆதித்த சக்திகளின் நடவடிக்கைகள் பற்றி, அதாவது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சமுதாயங்கள் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா வேலைக்காரி, அண்ணாவினுடைய வேலைக்காரி. பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? பொங்கல் புதுநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. காஞ்சி இதழில் வந்து விளக்கியிருப்பாங்க. காஞ்சி. பெரியார் 15 ஆண்டுகளில் எத்தனை முறை சிறை சென்றதாக சிறை பறவை என அடைமொழியிட்டு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னா 23 முறை. 15 ஆண்டுகள்ல 23 முறை சிறைக்கு போயிருப்பாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரத்தை தமிழக அரசின் சின்னமாக உருவாக்கிய முதல்வர் குமாரசாமி ராஜா. ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம். தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம். தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையம் 1993 ஏற்படுத்தியிருப்பாங்க. பெரியாரின் 3வது சுயமரியாதை மாநாடு எங்கு யாருடைய தலைமையில் நடந்தது? முதல் மாநாடு 1929 செங்கல்பட்டு சவுந்தரபாண்டியன் தலைவராக இருந்திருப்பாரு. அடுத்து 1930 ஈரோடுல ஜெய்கர் இருந்திருப்பாங்க. 1931 விருதுநகர் காஞ்சி சண்முகம் இருந்திருப்பாங்க. 3வது மாநாடு விருதுநகர் காஞ்சி சண்முகம் 1931. தமிழ்நாட்டில் சமச்சீர் பள்ளி கல்வி முறை சட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2010. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கிய நாள் எப்போ கொடுத்திருப்பாங்க? 19 ஜூலை 1994. கீழ்கண்ட அரசின் முக்கிய திட்டங்களை கொண்டு வந்தவர். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகம் தொடக்கம். கிருஷ்ணா நதியிலிருந்து குடிநீர் கொண்டு வருவதற்காக ஆந்திர அரசுடன் ஒப்பந்தம். கிராம ஊழியர் முறை ஒழிப்பு. கிராம ஊழியர் முறை ஒழிக்கப்பட்டது. கிராம நிர்வாகி அதிகாரிகள் நியமனம். தமிழகத்தில் 10+2+3 என்னும் கல்வி முறை உருவாக்கம். இதெல்லாம் வந்து இந்த முக்கியமான திட்டங்கள் யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. காங்கிரஸ் ஆட்சியின் கடைசி தமிழக முதல்வர். காங்கிரஸோடைய ஆட்சியில கடைசி தமிழக முதல்வரா பக்தவச்சலம் இருந்திருக்காரு. 1947-48 மேற்கு வங்க ஆளுநராகவும் 1948-50 இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரலாகவும் பணியாற்றியவர் ராஜாஜி. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் யாரால் உருவாக்கப்பட்டது? புருஷோத்தமன் சுப்பிரமணியன். வேலுநாச்சியார் யாருடைய மகள்? வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த செல்லமுத்து சேதுபதி அவங்களுடைய பொண்ணு தான் யாரு? வேலுநாச்சியார். 1730 வந்து பிறந்திருப்பாங்க. 1796 தான் அவங்களுடைய காலம். 1780
1772 அவங்க கணவர் இறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, 1780 திரும்பவும் சிவகங்கையை மீட்டிருப்பாங்க வேலு நாச்சியார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தொடர்பான பிரச்சனைகளை தவறாக கையாண்டதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆங்கில ஆட்சியாளர் யாரு அப்படின்னா ஜாக்சன் துரை. வேலூர் புரட்சிக்கு உடனடி காரணமாக அமைந்த நிகழ்வு இது, உடனடியாக அமைந்தது இது அப்படின்னா புதிய வகை தலைப்பாகை. பாளையக்காரர் முறை முதலில் பேரரசால் எந்த பேரரசு நடத்தியிருப்பாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம், காக்கத்திய பேரரசுல இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகியன பூலித்தேவரின் 3 முக்கியமான கோட்டைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் அப்படின்னா யார் கொண்டு வந்திருக்காங்க, யூசுப் கான், கான் சாஹிப், மருதநாயகம். பொறுத்துக கிளர்ச்சி பொறுப்பு, கிளர்ச்சி பகுதி. மருதுபாண்டியர் மதுரை, காணி ஜஹான் அப்படிங்கிறவர் கோயம்புத்தூர், சேலம். கிருஷ்ணாப்பா நாயக்கர் மேற்கு மைசூர், துண்டாஜி வாக்கோடு வடக்கு கன்னடம். ஏதான் என்னது ஆன்சர். திருச்சி பிரகடனம் வெளியிட்டவர் யாரு அப்படின்னா திருச்சிராப்பள்ளி பிரகடனம், மருதுபாண்டியர். பொறுத்துக ஜில்லஸ்பி வேலூர் கழகம், மஞ்சி சந்தால்கள், ஜாக்கோபியன் கழகம் ஸ்ரீரங்கப்பட்டினம், மங்கள் பாண்டே பராக்பூர். கிளர்ச்சிகள் பி தான் ஆன்சர். 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யாரு அப்படின்னா கானிங். தீரன் சின்னமலை கம்பெனியோடு போரிடுவதற்கு யாருடன் கூட்டணி சேர்ந்தார், விருப்பாட்சி கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனிகான் ஹகன், பெருந்துறை குமாரல் வெள்ளை அப்படிங்கிறவங்களோட இவங்க எல்லாருமே அனைத்துமே என்னது சரிதான், அனைத்தும் சரி. 1927 ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தினை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது அப்படின்னா யார் வருவாங்க, சௌத்ரி வி கோணம்பால் அவங்க வருவாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அனாதை விடுதி அவ்வை இல்லத்தை நிறுவினார். அவ்வை இல்லம் முத்துலட்சுமி நிறுவியிருப்பாங்க. இவர் பெரியாரின் தீவிர சீடர். யார் பெரியாரினுடைய தீவிர சீடர், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெரியாரினுடைய தீவிர சீடர் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இப்போ கூற்று என்னது தவறு, காரணம் சரி. தேவதாசி பற்றிய நாவல் யார் எழுதியிருக்காங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1926 ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யாரு அப்படின்னா இந்தியாவின் சார்பில் யார் போய் பங்கெடுத்துக்கிட்டாங்க, ருக்மணி லட்சுமிபதி. தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணியும் யாரு, ருக்மணி லட்சுமிபதி தான். ரெண்டுமே அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. உப்பு சட்டத்தை மீறியதற்காக சிறையில் அடைக்கப்பட்ட முதல் பெண், அபராதம் கட்டிய முதல் பெண் யாரு அப்படின்னா. சுதந்திரத்திற்கான போரில் பயம் என்பது மன்னிக்க முடியாத துரோகம் மற்றும் விரக்தி என்பது மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துரோகம் விரக்தி மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரோஜினி நாயுடு குறிப்பிட்டிருக்காங்க. மாநில சமூக நல ஆலோசனை குழுவின் முதல் பெண் தலைவர் முத்துலட்சுமி. சமூக நல ஆலோசனை குழு முத்துலட்சுமி. ஆரிய மகிழா சபாவை ஸ்தாபிப்பதில் அதிக உதவி செய்து திறமையான மராட்டிய பெண் ஆரிய மகிழா சபா. பண்டிட் ரமாபாய் மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டவர் லீலாவதி. பெரியார் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு 1921 ஒரு வருட காலம் சிறையில் இருந்தார். அது சரிதான். 1922 ஜனவரி 13 வேல்சி இளவரசர் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தபோது பெரியார் என்ன பண்ணியிருக்க மாட்டார், வரவேற்றிருக்க மாட்டார். அதை எதிர்த்து ஈரோட்டில் கடை மறியலில் ஈடுபட்டிருப்பார். வைக்கம் போராட்டம் 1924 பெரியார் தலைமை தாங்கியிருக்காரு. கதர் இயக்கம் போராட்டத்தில் பெரியார் 6 மாத காலம் போராடி சிறை சென்றார் அப்படிங்கிறது வந்திருக்கணும். சி தான் என்னது ஆன்சர்.
மதன் மோகன் மாளவியா. மதன் மோகன் மாளவியாவில் பனாரஸில் இந்து பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. பனாரஸில் இந்து பல்கலைக்கழகம், மதன் மோகன் மாளவியா. இந்து கல்லூரி அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். முத்துலட்சுமி ரெட்டி சட்டமன்றத்தின் முதல் பெண் உறுப்பினர். அவங்க கல்லூரியில் கல்வி கற்ற ஒரு தமிழ் பெண். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க தோற்றுவிக்க மாட்டாங்க. ஆரிய மகிழா சபா இப்போ தான் நம்ம பார்த்தோம். பண்டிட் ரமாபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா டி தான் வந்து சரியானது. சீக்கிய சீர்திருத்த இயக்கம் நிரங்காரி. பார்சி சீர்திருத்த இயக்கம் பெருதுஞ்சி நவ்ரோஜி. தியோபந்த் இயக்கம் முகமது உல் ஹாசன். வைகுண்ட சுவாமிகள் ஐயாவளி அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து என்னது சரியானது. வைகுண்ட சுவாமிகள் இருக்கு இல்லையா, அதனால அது வந்து பார்த்துக்கங்க, பொறுத்துக. இடைநிலை பள்ளிகள், இரவு பள்ளிகள், அனாதை இல்லங்கள், மகிழா சமாஜங்கள், தாழ்த்தப்பட்ட ஒரு மிஷன் இயக்கங்கள் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கான சீர்திருத்தம் கண்ட இயக்கமானது 1867 தொடங்கப்பட்ட பிரார்த்தன சமாஜம். ஆத்மாராம் பாண்டுரங்கன். கள்ளுக்கடை மறியல். கள்ளுக்கடை மறியல் எப்போ அப்படின்னா 1921. வைக்கம் போராட்டம் 1924. சுயமரியாதை இயக்கம் 1925. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் 1938. சீதா வந்து ஆன்சர். காலவரிசைப்படி ஏறுவரிசையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. இடஒதுக்கீடு அரசாணை 1921. தொழிற்சாலைகளுக்கு உதவி வழங்கும் சென்னை அரசின் திட்டம் 1922. தொழிற்சாலைக்கு உதவி வழங்கக்கூடியது 1922. அப்புறம் பணியாளர் தேர்வுக்குழு 1924. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. பாருங்க, தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916. இடஒதுக்கீடு அரசாணை 1921. தொழிற்சாலைகளுக்கு உதவி வழங்கும் சென்னை அரசின் திட்டம் 1922. பணியாளர் தேர்வுக்குழு 1924. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. இயர்ஸ் தெரிஞ்சாதான் இது என்ன பண்ண முடியும், வரிசைப்படுத்த முடியும். 1930 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி எளிதில் வெற்றி பெற்றது. அது சரிதான். ஏன் அப்படின்னா தேர்தலில் பிற கட்சிகள் பங்கேற்காததுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே என்னது சரியானது தான். கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். சரோஜினி நாயுடு அவர்கள் பற்றியது, அதில் தவறானது எது அப்படின்னா பாருங்க, இந்திய விடுதலை போராட்ட வீரர். 1925 இந்திய தேசிய மாநாட்டின் முதல் இந்திய பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இவர் இந்திய பெண்களின் முதல் கவர்னராக 1947-49 காலகட்டங்களில் ஊபியில் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. இவங்க இந்திய தேசிய இராணுவத்தில் பணி புரிஞ்சிருக்க மாட்டாங்க. தவறானது எதுவுமே இல்லை, அனைத்துமே வந்து என்னது சரிதான். வேலூர் புரட்சி 1806. இந்தியாவில் சட்டமன்றம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சட்டமன்றம் 1861.